ஆந்திராவில் இருந்து வாத்து மேய்க்க வந்து உயிரிழந்த சிறுவனை வீட்டிற்கு சொல்லாமலேயே புதைத்த நபர்கள். பெற்ற கடனுக்காக மகனை அனுப்பிய பெற்றோருக்கு சடலமாக கிடைத்த சோகம். புதைக்கப்பட்ட சிறுவனின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கும் போலீசார். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். உலக பொருளாதாரத்தில் 5ஆம் இடத்திற்கு முன்னேறிவிட்டோம். நவநாகரிக அறிவியல் வளர்ச்சியில் இந்தியா பெரும் முன்னேற்றத்தை கண்டுவிட்டது என்ற பிரச்சாரமெல்லாம் நகரமயமாக்கப்பட்ட நகர மக்களின் வாழ்க்கையில் மட்டுமே நிகழ்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது இந்த அதிர்ச்சி சம்பவம். ஓரிரவுக்கு 15,000 ரூபாய் செலவு செய்யும் நவநாகரிக நகர மக்கள் வாழும் அதே இந்தியாவில்தான் பெற்ற 15,000 ரூபாய் கடனுக்காக மகனையே பெற்றோர் அனுப்பி வைக்கும் அவலமும் அரங்கேறுகிறது. சமநிலையற்ற வளர்ச்சி கொண்ட இந்தியாவின் கிராமப்புறங்களில் வறுமையின் காரணமாக நிகழும் சம்பவங்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் ஓர் கதைதான் இது. ஆந்திர மாநிலம் கூடூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவருக்கு திருமணமாகி அங்கம்மாள் என்ற மனைவியும் 9 வயதில் வெங்கடேஷ் என்ற மகனும் உள்ளனர். தங்களுடைய ஒரே மகனான வெங்கடேஷுடன் பெரிய அளவில் வருமானம் இல்லாத போதும் சிறிது மகிழ்ச்சியாகவே குடும்பத்தை நடத்தி வந்துள்ளனர். எனினும் இந்தியாவில் வசிக்கும் ஏழ்மை மற்றும் நடுத்தர மக்களின் வழக்கமான கடன் எனும் நண்பன் இவர்களின் வாழ்விலும் எட்டி பார்த்தது. தினசரி உணவு, குழந்தையின் படிப்பு, வீட்டு வாடகை என பல்வேறு செலவினங்கள் காரணமாக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த முத்து தனபாக்கியம் தம்பதியினரிடம் 15,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். விலைவாசி ஏற்றம், மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு என வளர்ச்சியடைந்த நகர மக்களின் வாழ்வியலை மட்டும் அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை ஏற்றியதால் பிரகாஷால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இதனால் தினசரி வாழ்க்கைக்கும் பெற்ற கடனையும் அடைக்க முடியாமலும் பிரகாஷ் திணறி வந்துள்ளார். எனினும் கடன் கொடுத்தவர் கடனை திருப்பிச் செலுத்த தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். தன்னிடம் வேறு எந்த சொத்தும் இல்லாத பிரகாஷ் தான் கடனை திருப்பி செலுத்தும் வகையில் தனது மகனை ஏதேனும் பணியில் பணியமர்த்திக் கொள்ளுங்கள் என கூறி 9 வயதான அவரது மகன் வெங்கடேஷை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகு வெங்கடேஷ் காஞ்சிபுரத்தில் வாத்து மேய்க்கும் தொழிலில் பணியமர்த்தப்பட்டார். புதிய இடத்தில் பணி செய்து வந்த வெங்கடேஷ் திடீரென ஏற்பட்ட உடல்நல கோளாறால் அவதியுற்று வந்துள்ளார். இதனால் சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீரென உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்காமலேயே வெங்கடேஷை காஞ்சிபுரத்தில் உள்ள பாலாற்றில் கடன் வழங்கியவர்கள் புதைத்தனர். இந்த நிலையில் கடன் வழங்கிய முத்துவிற்கு போன் செய்து தனது மகன் எப்படி இருக்கிறான் என பிரகாஷ் கேட்டதற்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த பிரகாஷ் ஆந்திராவில் இருந்து கிளம்பி நேரே காஞ்சிபுரத்திற்கு சென்றுள்ளார். நேரில் வந்து விசாரித்த போதும் குழந்தையை கண்ணில் காட்டாமல் முறையாக பதிலளிக்காமல் இருந்ததால் பிரகாஷ் நேரே காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார். புகாரின் பேரில் காஞ்சிபுரம் காவல்துறையினர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் சிறுவனை புதைத்த விவகாரத்தை கடன் வழங்கிய முத்து தனபாக்கியம் தம்பதியினர் ஒப்புக்கொண்டனர். அதாவது சிறுவன் மஞ்சக்காமாலையால் அவதியுற்று வந்ததாகவும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென உயிரிழந்து விட்டதால் வீட்டிற்கு தகவல் அளிக்காமல் பாலாற்றில் புதைத்து விட்டதாகவும் விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறையினரை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் புதைக்கப்பட்ட இடத்தை மீண்டும் தோண்டி சிறுவனை சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு தகவல் தெரிவிக்காமல் புதைத்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து முத்து தனபாக்கியத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவரது மகன் ராஜசேகர் ஆகியோரிடமும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்காக 15,000 ரூபாயை கடனாக பெற்ற தொழிலாளி அதனை திருப்பி செலுத்த முடியாமல் தனது ஒரே மகனை பணிக்கு அனுப்பியதோடு தற்பொழுது வெறும் சடலமாக அவரை சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.